வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. மாரி மலைமுழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தரளி கொப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் இப்பாடலில் கண்ணனை சிம்மத்துடன் ஒப்பிட்டு பாடுவார். அவர் லக்ஷ்மி நரசிம்மரை மனதில் நினைத்து இப்பாசுரத்தை இயற்றியதாக வரலாறு. பெரியாழ்வாரும் ஆண்டாளும் சிறந்த லக்ஷ்மி நரசிம்மர் பக்தர்களாம். ஆண்டாள் தன் திருப்பாவையில் முதல் பாசுரத்திலேயே கண்ணனை சிம்மத்துடன் ஒப்பிட்டு பாடியிருப்பார். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்று. இப்பாசுரத்தில் கண்ணன் அவனது பெருமைக்குரிய சிம்மாசனத்தில் அமர்ந்து தங்கள் தேவைகளையும் குறைகளையும் கேட்டு ஆராய்ந்து பின் அருளுமாறு வேண்டுகிறார். மேலும் இப்பாசுரத்தில் சிங்கத்தின் இயல்பை வர்ணிக்கிறார். நாம் சிங்கத்தை எங்கே பார்த்திருப்போம்? மிருகக்காட்சி சாலை ஜூவில் பார்த்துருப்போம், அல்லது டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்போம். ஆண்டாள் பக்கத்தில் இருந்து பார்த்தது போல் அழகாக வர்ணித்திருப்பார். தூக்கம் கலைந்து விட்டதாம் சிங்கத்துக்கு. சிங்கமானது தீப்பொறி பறக்க தனது சிவந்த விழிகளை விழித்து பார்த்து தனது பிடரி முடியை சிலுப்புகிறதாம். அலைப்பாயும் வகையில் உடலை நாற்புறமும் அசைத்து நெட்டுயிர்த்து கம்பீரமாக நிமிர்ந்து கர்ஜிக்கிறதாம். அப்படி கர்ஜித்து கொண்டே குகையை விட்டு கிளம்புவது போல காட்சிப்படுத்துகிறார். துல்லியமாக சிம்மத்தின் அசைவுகளை கணித்து விழித்தெழும் பரமனின் கண்ணனின் கம்பீரத்தையும் அவன் வீறு கொண்ட நடையையும் அற்புதமாக வர்ணிப்பது மிகவும் கடினமான ஒன்று. ஆண்டாளின் கவிநயம் நிறைந்த பாடல்களில் இதுவும் ஒன்று. சிறந்த பாடல். பாடலை கவனிப்போம். மாரி மலைமுழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும். மாரி என்பது மழை. மழைக்காலத்தில் கார்காலத்தில் மலைக்குகையை தனது இருப்பிடமாக கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறதாம் பெருமை வாய்ந்த சிங்கம். மன்னி கிடந்துறங்கும் என்பதற்கு சிங்கமானது உறங்கும் போது கூட ஒருவித நேர்த்தியுடன் உடலை ஒடுக்கிக் கொள்ளாமல் சுருக்கி கொள்ளாமல் யாரும் தன்னை நெருங்க மாட்டார்கள் என்ற செருக்குடன் உறங்கிக் கொண்டிருக்கிறதாம். மன்னி என்பதற்கு அச்சமற்ற தன்மை என்று பொருள். அச்சமற்ற தன்மையுடன் செருக்குடன் உறங்கிக் கொண்டிருக்கும் சிங்கம். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து. சீர்மை பொருந்திய சிங்கம் அறிவுற்று திடுக்குன்னு நம்ம முழிச்சுக்குவோம் இல்லையா? அதுபோல் அறிவுற்று உணர்ந்து எழுந்து எப்படி விழிக்கிறதாம்? நெருப்பு பொறி பறக்கும்படி தீவிழித்து, நெருப்பு பொறி பறக்கும்படி தன் கண்களை விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் போந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, சிம்மத்துக்கே உரிய பாணியில் அதோட ஸ்டைல் பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம? தன் பிடை முடியை சிலுப்பி சோம்பல் முறித்து நெட்டுயிர்த்து கம்பீரமாக கர்ஜித்து குகையை விட்டு கிளம்புவது போலே போதருமா போலே நீ பூவை பூவண்ணா அப்படி வர வேண்டும் என்கிறார். பூவை பூவண்ணா, காயாம்பூ நிறத்தில் உள்ள மாயக்கண்ணா, நீ எப்படி வர வேண்டும் புறப்பட்டு? அந்த குகையை விட்டு எப்படி கர்ஜித்து கம்பீரமாக வருகிறது சிங்கம் வீறு கொண்ட நடை. அப்படி உன் கோயில் நின்று இங்கனே போந்தரி கொப்புடைய உன் திருமாளிகையிலிருந்து, உன் திருக்கோயிலிலிருந்து புறப்பட்டு கம்பீரமாக வீறு நடையுடன் எழுந்து வா என்று கூறுகிறார். கண்ணனின் ஆளுமையையும் வலிமையையும் முன்னிட்டே ஆண்டாள் அவனை சிம்மத்தோடு ஒப்பிடுகிறாள். கொப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கொப்புடைய என்றால் பெருமைக்குரிய. அந்த சிம்மாசனம் தர்மம் அதர்மம் ஞானம் அஞ்ஞானம் என்று அனைத்தையும் சட்டம் கட்டி கண்ணனால் அமைக்கப்பட்டது. அது அவன் மட்டுமே அமரக்கூடிய சிம்மாசனம். அதில் அமர்ந்தே
அடியவரின் குற்றம் குறைகளை ஆராய்ந்து அருள் வழங்குவதே அவன் தகுதிக்கு ஏற்புடைய செயலாக இருக்கும் என்று இப்பாடல் பாடி முடிக்கிறார் ஆண்டாள். தேங்க்யூ.